பெண்களை மதிக்காத காவல்துறையை கண்டிக்கின்றோம். பெண்களை மதிக்காத காவல்துறையை கண்டிக்கின்றோம். அதிமுக நியாயம், திமுக நியாயம். அனுமதிக்கப்பட்ட இடத்திலே ஜனநாயக ரீதியிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுப்பது மிகவும் எனக்கு எப்பவுமே தாராளமா கேட்பேன். ஆனா உங்களுக்கு நீங்க தான் என்ன இருக்குமா தமிழ்நாடு பூரா நான் எதுவுமே மறுக்கல. இந்த இடத்துல போராட்டம் பண்றாங்க. உங்களை யாருக்காவது ஒருதலை பட்சமா நான் நடந்துக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு புகார் கொடுங்க. ரெண்டு மணி நேரம் தரமாங்க நீங்க பண்ணுங்கம்மா. ஓரமா நின்று பண்ணுங்கம்மா. நீங்க பண்றதாங்க தப்பு. அப்படியே நீங்க அங்க போய் நின்று வண்டி திருப்பி போடுங்க. அப்ப நீங்க வேணும் எங்க மேல உள்ள கான்ட்ரவர்சி நீங்க செஞ்சீங்க. என்ன சார் வந்திருக்கு? 2 மாசம் ஆச்சு சார். அப்படி எல்லாமே மாறும். இந்த இடத்துல மட்டும் பாருங்க. இந்த இடத்துல நில்லுங்கம்மா. உங்க ஸ்ட்ரென்த் அதிகமா வச்சு நான் பாருங்க. ஒதுக்கி ஓரமா எதுவுமே தெரியாம இருட்டடிப்பு இங்கதான் நாங்க நிற்போம். நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். வேற எங்கேயும் போக முடியாது. போக முடியாதுன்னா இங்க மாற முடியாது. இனிமே மாற முடியாது. நிறுத்தக்கூடாது. வந்த உடனே நான் வண்டி ஆளு எல்லாமே ரெடி பண்ணி
வந்ததுக்கு ஏன் சார் அவ்வளவு கோவமா கிட்ட பேசுறீங்க? என்னை நீங்க பாத்திருக்கீங்களா இது யார் ரைட்ஸ் கொடுத்தது? வரைக்கும்? பாத்திருக்கீங்களா? ஏன் அவ்வளவு கோவமா பேசுறீங்க? ஏன் நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். என்ன நீங்க பார்த்தது கூட கிடையாது. எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கான்ட்ரோவர்சி? பேசிதான் நீங்க மைக் கொடுக்குறீங்க. நீங்க யாரை வேணாலும் சொல்லுங்க. கூடுதலா பண்ணீங்க. நான் சொல்றேன். சிவசாகர் சொல்லுங்க நீங்க இத பண்றீங்க. ஆசியா போலீஸா நான் ஆசியா போலீஸா? நீங்களும் இந்த அரியலூர் மாவட்டத்துல சாஸ்தாங்கமா இருக்க முடியாது. நீங்களும் வேற ஊருக்கு போறீங்க. நான் எங்க இருந்து வந்தேன் கூட உங்களுக்கு தெரியாது. நான் எங்க இருந்து வந்தேன் கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா என்னை பத்தி எவ்வளவு கோவமா நடந்துக்கிறீங்க. நீங்க ஈவினிங் கூட நான் இன்னைக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதுதானே சார் வாழ்க்கை. அதுதானே சார் வாழ்க்கை. அப்புறம் சார் அடுத்தவங்க பேசிக்கிட்டு யாரு பேச்ச கேட்கல. நான் சுயமா சொல்றேன். நீங்க என்ன நினைக்கணும்? உங்களோட ஐபிஎஸ் இருக்கவர் உங்களுக்கு வந்தவர் தானே. அப்ப நீங்க தானே எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப நீங்க எவ்வளவு கோவமா பேசணும்? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். நீங்க என்ன கேளுங்க. நான் சொல்றேன். என்ன பண்றீங்க? நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன். நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன். நான் சொல்ற ஒரு மூணு பாதுகாப்பு கொடுக்கலாம். என்ன கொஸ்டின் பண்ணுங்க. நீங்க பாதுகாப்பு கொடுக்கிறேன் நாங்க சொல்லவே கிடையாது. நீங்க கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற ஒரு மூலையில போய் மறைமுகமா நீங்க பேசணும். மறைமுகமா சொல்லல. இதே தானே உங்க நோக்கம். இதே இடத்துல ரோட டிராபிக் இல்ல சார், நான் ஒண்ணே ஒண்ணு நீங்க சொல்றேன். இன்னைக்கு நேரு உங்களுக்கு போன் பண்றாரு. இந்த இடத்துல சாயந்தரம் மீட்டிங் நீங்க என்ன சொல்ல முடியாது இருக்கீங்களா? நான் உங்களுக்கு நீங்க முடியாது. நீங்க நாளைக்கு சாயந்தரம் 24 மணி நேரத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் மறுக்கிறேன். வருஷத்தை உள்ள விட்டு மோத விட்டா என்ன சார்? உங்களுக்கு நான் என்ன சார் இது? மறுக்கிறதுக்கு செயலாசிரியர். நான் உங்களை இல்ல மறுக்கிறதுக்கு செயலாசிரியர். இல்ல நீங்க எவ்வளவு நாள் இங்க தான் சார் நிப்போம். 20 நிமிஷம் பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. என்ன அரசு பண்ணுமா? நான் தான் சிறப்பலை 10 நிமிஷம் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது. ஒரு மாவட்டம் கிடையாது. நீங்க ஒரு லைனா நான் ஏற்கனவே எல்லாருக்கும் கட்டு ஓரமா எல்லாத்தையும் ரோட்டே பிளாக் பண்ணி கொடுத்தீங்க. பிளாக் பண்ணி கொடுங்க. முன்னாள் இல்லைங்க. நான் உங்களை